யூடியூபர் திருமாவரு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. எந்திரியா. அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளின் தலைமையிலான கூட்டணிகளுக்கு கிடைத்திருக்கிற வாக்குகளின் எண்ணிக்கை 60% மேலானது. ஆனாலும் கூட 108 இடங்களில் வென்ற நிலையில் இன்னும் 10 இடங்கள் மட்டுமே குறைவாக உள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு திரு விஜய் அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தும். குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தினால் அது கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி தான். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அவர்கள் மீது நாங்கள் வைத்த விமர்சனம் அல்லது அவர்களை பற்றி எங்கள் மதிப்பீடு மாற்றிக்கொள்ளப்படவில்லை. அந்த கருத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். ஆட்சி நடத்துறதுக்கு நாங்க அவங்களோட சேர்ந்து போய் நாங்க கூடி அவங்க கூட்டணியில நாங்க உறவாடுவோம் நான் எங்கேயும் சொல்லல. அவங்க மீதான விமர்சனமும் அவங்களை பற்றிய மதிப்பீடும் தனி. இப்ப அவங்க ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அப்படி நாங்கள் ஆட்சி அமைக்கிறது எங்களை போன்றவர்கள் ஆதரவு தரவில்லை என்றால் பாரதிய ஜனதா இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரும். அதை தடுக்க வேண்டியது எங்களுடைய முதன்மையான கடமை. அவ்வளவுதான். ஊருக்கு போனோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க மட்டும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக எங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டே இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு கிடைச்ச நியூஸை நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாத நண்பர்களே. இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் 120 எம்எல்ஏக்களை பெரும்பான்மையோடு வெற்றிருக்காரு. நாளைக்கு பதவி ஏற்க போகிறாரு. இனி காலையில் எந்த நிலைமையில் மாறப்போகும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல நண்பர்களே. இருந்தாலும் நாளைக்கு 3 மணிக்கு பதவி ஏற்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல இன்னல்களை பட்டு இந்த மாதிரி ஒரு இன்னல்களை இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டை வேறு யாரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. இவ்வளவு கஷ்டத்துக்கும் அவர் முதல்வராக அதற்கான பலனை மக்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி.